சிம்மராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், குறிப்பாக 36 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் தேகத்திலும் மன வருத்தத்திலும் கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு. கண்டிப்பாக எல்லா விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், பெற்றோர் பெரியோர் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் காதல் அமைப்பிலும் கவனமாக இல்லை என்று இருக்கிறது விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பிறகு நொந்து கிடக்கூடிய காலகட்டம் சிம்மத்துக்கு ஏற்படும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் சனியை குரு பார்வையிட்டாலும் 12ஆம் இடத்தில் விரயத்திலிருந்து பார்வையிடுவதனால் எல்லாமே திடீரென்று வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் அவசரகதி படுவதனால் நிறைய சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அவரவர்களுக்கு குடும்பங்கள், இரத்தபந்த உறவுகளுக்குள்ள குடும்பங்களுக்கு அவர்கள் நமக்கு என்ன உறுதுணையாக இருந்தாலும் விலகி செல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். பிறகு நாம் தான் தனிமைப்பட்டு போவோம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் நிதானத்தை தவிரக்கூடியவர்களுக்கு சிக்கல் ஏற்படும்.